வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமியாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி வரகு அரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீர்த்தி சௌமியாஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயாசத்துக்கு வரகரிசியை கழுவிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இது மேலே நிறைய அழுக்கு இருக்கும், அதனால் ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மேலே போட்டு வச்சுருக்கேன். தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா வடிச்சிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதையும் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சுத்தமாக இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் கழுவி வச்சுருக்கேன் வரகரிசியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். அந்த நெய்யில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரிசி நம்ம தண்ணியில் கழுவி இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வறுபட்டு வரும். இந்த மாதிரி அரிசியை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வச்சோன்னா பாயாசத்தில் அரிசி தனித்தனியாக இருக்கும், ரொம்ப குழஞ்சி போகாமல். இப்போ வறுத்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட வேக வைக்கலாம், ஆனால் கம்மியாக சேர்த்துறாதீங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது பாயாசத்துக்கு கொஞ்சமாக நெய் விட்டுருக்க தாளிப்பு கரண்டியில் இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை எடுத்து வச்சுட்டு இதே நெய்யில் ஒரு 10 திராட்சை சேர்த்துட்டு திராட்சை உப்பி வந்தவுடனே எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம வேக வச்ச வரகரிசி சேர்த்துட்டு இதில் அரிசி எடுத்தோம்ல அதே கப்பில் 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒயிட் சுகர் கூட சேர்த்து செய்யலாம். அரிசியில் இருக்க சூட்லேயே இந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆயிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சூடாக இருக்கும் போது சேர்க்கக்கூடாது. நம்ம வெல்லம் நாட்டு சக்கரை கூட சேர்க்கறதுனால பால் திரிஞ்சு போன மாதிரி கூட ஆயிரும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பாயாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்யூடாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த நாட்டு சக்கரையில் மண்ணு தூசிலாம் எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்கன்னா தண்ணியில் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது, அதனால நான் இன்னும் ஒரு 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வரகரிசி கம்மியாக எடுத்து செஞ்சோன்னா கூட பாயாசம் நிறைய வரும், அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கம்மியாக கூட எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போ அதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இதை விட இன்னும் தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வரகரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசம் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.